கற்றுணை பூட்டியோர் கடலில் மச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கு பொழுதினைச் சுருக்கும் உளுத்தலை புலையனேன் தமக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே யானுனை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவ தினியே. கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை மாகடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவம் சிவனையே திருவிழி மழலை வீற்றிருந்த ஒற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிரவன் கண்கள் குளிர்ந்தனவே. வேண்டி அழுதிடப்பாற்கடல் இந்த வீரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் மாலைக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம் பலமே இடமாக மாலிக்கு நட்டம் பயிலவல்லானுக்கே திரு பல்லாண்டு குருதுமே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடிவையும் செவ்வாள் மலரடி போற்றி அல்லால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி எருமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடல் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமைந்த பெருமாளே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் தெய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். திருவருளோடு ஆச்சிரம பணிகளை
நடாத்தி வருகின்ற ஐயா அவர்களுடைய மலர்பாதங்களை வணங்கி, இங்கே தொண்டு செய்கிற இளைஞர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி, முருகன் அடியார்களாக உங்களை வணங்கி இன்றைய வாராந்தர நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். சன்னதியான ஆச்சிரமம் என்பது ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டலாக இருக்கின்ற ஒரு பெரிய விழுமியம். ஆன்மீகம் என்பது ஆலயத்துக்குள்ளே போய் விபூதி பூசி சந்தனம் வைக்கிறதோடு முடிகிறது இல்லை. ஆன்மீகம் அதற்கு அப்பாற்பட்டது. அந்த வகையிலே இன்றைய தேவை என்ன என்பதை உணர்ந்து மக்களுக்கு தொண்டு செய்து வருகின்ற ஒரு பெரிய ஒரு அறநிலையம் இந்த ஆச்சிரமம். அப்பரடிகளினுடைய வார்த்தைகளிலே முக்கியமானது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது. என் கடன் பணி செய்வது என்று சொல்லவில்லை, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ன. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கிற காலம் வரையும் ஏதாவது ஒரு கடமையை நான் செய்ய வேண்டும் என்று அவர் செய்து காட்டினார். பல வகையான நிகழ்வுகளை நிகழ்த்தினார். வீதியிலே இருந்து புல்லை பிடுங்கினதை கூட அவர் செய்த ஒரு பெரிய அறப்பணியாக கருதப்பட்டது. அந்த காலத்திலே அது தேவைப்பட்டது. இன்றைக்கு ஆச்சிரமத்தினுடைய பணிகள் என்று சொல்வது வியாபித்திருக்கின்றது. அப்படிதான் நான் சொல்ல வேண்டும். அது வியாபித்து பல்வேறு இடங்களிலும் பல பரிமாணங்களோடு நடைபெற்று வருகிறது. அதிலே தலையாய ஒரு பணியாக இருப்பது இந்த வெள்ளிக்கிழமை வாராந்திர நிகழ்வு. இந்த நிகழ்விலே உள்ள சிறப்பு என்ன என்றால், இளைஞர்களை அறிமுகப்படுத்துவது என்பதுதான் இங்கே உள்ள முக்கியமான ஒரு விடயம். இன்றைக்கி நம்முடைய சமயத்துக்கு பிரசாரர்கள் தேவை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு காரணங்களினாலே. அதுபோல இசை நிகழ்ச்சிகள் போன்றவற்றை எல்லாம் இந்த ஆச்சிரமத்தினுடைய இந்த மண்டபத்திலே அரங்கேற்றம் செய்து கொண்டவர்கள் பலர். அப்படிப்பட்ட ஒரு சமூக விழுமியங்களை நோக்கி பயணம் செய்கின்ற ஆச்சிரமத்திலே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைய தினம் எங்களுடைய அன்புக்குரிய உளவளத்துறையைச் சேர்ந்தவர். இன்றைக்கு உளவளத்துறை தான் நாட்டை பொறுத்த மட்டும் மிக பிரதானமான ஒரு இடத்தை வைத்து கொண்டிருக்கிறது. என்னால் உளவளம் என்பது அவசியப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அனைவருக்கும் தேவைப்படுகிற ஒன்றாக மாறியிருக்கு. அந்த துறையைச் சேர்ந்த அன்புக்குரிய தம்பி நாவண்ணா நவராஜ் அவர்கள் ஒரு அருமையான தலைப்பிலே இன்றைக்கு பேச இருக்கின்றார். அயில் வேலன் கவி என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை இங்கே தலைப்பாக கொண்டு இன்றைக்கு உரையாற்றி இருக்கிறார். அவரை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றனர். மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் ஒருவனாகி தன்கடல் வைத்து ஆள்கின்றவராகிய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை மனம் மொழி மெய்களினாலே பணிந்து இந்த ஆச்சிரமத்திலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சுவாமி அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கையளித்திருக்கின்ற ஆசிரியர் செல்வடிவேல் அவர்களையும் வணங்கி, இந்த ஆச்சிரமத்திலே நடைபெற்று வருகின்ற வெள்ளி தோறும் நடக்கின்ற இந்த ஒரு நல்ல நிகழ்விலே சில வேளைகளிலே அடியேனுக்கும் சில சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களில் நமது சிந்தனைக்கு அகப்பட்ட சில விடயங்களை முருகப்பெருமானுடைய அடியவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியும், முருகப்பெருமானுடைய திருவருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கின்றது என்ற ஒரு பெருமிதத்தோடு இன்றைய நிகழ்விலும் முருகப்பெருமானுடைய சில பெருமைகளை அயில் வேலன் கவி என்று சொல்லப்படுகின்ற தலைப்பினூடாக சிந்திக்கலாம் என்று நான் யோசிக்கின்றேன். இந்த அயில் வேலன் கவி என்று சொல்லப்படுகின்ற அந்த தொடரை விளக்குவதற்கு முன்னல் முருகப்பெருமானுடைய பெருமைகள் பலவாறாக பல அறிஞர்களாலும் பல ஞானிகளாலும் பல சித்தர்களாலும் பேசப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் முருகப்பெருமானுடைய
ஒரு விடயத்தை மையமாக வைத்து அது எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு பொருத்தமுடையதாக இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்தித்து இந்த தலைப்புக்குள்ளே நுழையலாம் என்று நான் நினைக்கிறேன். முருகப்பெருமானை பொறுத்தவரையிலே அவருக்கு 2 சக்திகள் இருக்கிறார்கள். தெய்வ யானை, வள்ளிநாயகி என்ற 2 சக்திகள் இருக்கிறார்கள். அந்த 2 சக்திகளும் ஒரு குறியீடாக நாங்கள் பாவனை பண்ணி பார்த்தால், அந்த 2 சக்திகளை அவர் அடைந்த அந்த வரலாற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் பார்த்தால், அந்த வரலாற்றினூடாக எங்களுக்கு மிக ஆழமான ஒரு உண்மையை அவர் புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் தெய்வயானை அம்மையை முருகப்பெருமான் எவ்வாறு திருமணம் செய்தார் என்று நீங்கள் வரலாற்றை நோக்கி பாருங்கள். சூரபன்மனை வென்றதன் பிற்பாடு இந்திரன் தனது மகளாகிய தெய்வயானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். இந்த தெய்வயானையை இவர் கொண்டு சென்று முருகப்பெருமானுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். இந்த வள்ளிநாயகியை முருகப்பெருமான் எவ்வாறு திருமணம் செய்கிறார் என்று நீங்கள் வரலாற்றை பார்த்தால், வள்ளிநாயகி ஒரு வேடர் குலத்திலே பிறந்து திணைப்புலத்தை காவல் செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற அந்த வள்ளிநாயகியை முருகப்பெருமான் தேடி சென்று திருமணம் முடிக்கிறார். 2 விஷயம். ஒன்று, தெய்வயானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். மற்றது, முருகப்பெருமான் வள்ளிநாயகியை தேடி சென்று திருமணம் முடிக்கிறார். இது ஒரு குறியீடாக நாங்கள் யோசித்து பார்த்தால் இந்த தெய்வயானை அம்மையை கிரியா சக்தி என்று சொல்லுகிறார்கள், வள்ளிநாயகியை இச்சா சக்தி என்று சொல்லுகிறார்கள். இப்போ கிரியை என்று சொன்னால் இந்த செயல்களை நாங்கள் சொல்லலாம். கிரியை நெறியிலே நிற்கிறோம். கிரியை. இச்சை என்று சொன்னால் விருப்பம் என்று சொல்லலாம். அப்ப இச்சா சக்தியாக விருப்பத்துக்குரியவராக வள்ளிநாயகி அங்கே பதிவு செய்யப்படுகிறார். இப்போ முருகப்பெருமான் பிறக்கின்ற அந்த பிறப்பை பார்த்தால், இப்போ உமையம்மையார் வந்து திருமுலைப்பாலை கொடுத்து இந்த சரவண பொய்கையில் 6 பெண்கள் அவரை வளர்த்து முருகப்பெருமானாக அவர் அவதாரம் செய்தார் என்று நாங்கள் சுருக்கமாக நாங்கள் சமய பாடத்திலே படிப்போம். இப்போ கந்தரலங்காரத்திலே திருத்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலள சூரள குன்றள விம்மியலும் குருத்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓது குவலையமை என்று பதிவு செய்கிறார் அருணகிரிநாதர். உமையம்மையாருடைய அந்த ஞானப்பாலை உண்ட அந்த குழந்தை தெய்வம் அந்த முருகப்பெருமான் வள்ளிநாயகியை சென்று ஆட்கொள்ளுகிறார். இப்போ நாங்கள் கடவுளை வணங்குகின்ற பொழுது யோசிக்க வேணும், நாங்கள் தான் கடவுளை பிடிக்கிறோமே ஒழிய கடவுளுக்கு எங்களை பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதுமே சிந்திப்பதில்லை. நாங்கள் தான் கடவுளை பிடிக்கிறோம். நாங்கள் சென்றுதான் தெய்வயானையை போல சென்றுதான் கடவுளை பிடிக்கிறோம். ஆனால் வள்ளிநாயகியை தேடி முருகப்பெருமான் வருகிறார். அதுவும் ஒரு ஆன்மா, தெய்வயானையும் ஒரு ஆன்மா. ஆனால் இந்த ஆன்மா கடவுளை தேடி போகிறது. அந்த ஆன்மாவை தேடி கடவுள் வருகிறார். இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ளும். பெரும்பை நுட்பத்தை புரிந்து கொள்ளும். பெரும்பை புனத்தினில் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை. இன்னொரு இடத்துல கந்தரலங்காரத்தில் பதிவு செய்கிறார், பெரும்பை புனத்தினில் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே என்று பதிவு செய்கிறார். பெரும்பை புனத்திலே, அந்த திணைப்புணத்திலே சின்ன அந்த திணைகளை காத்து கொண்டிருக்கின்ற அந்த வள்ளிநாயகியை விரும்புகின்ற அந்த முருகப்பெருமானை, இங்கே கொங்கை என்று சொல்லப்படுவது ஒரு பக்குவ நிலையை இங்கே குறிக்கிறது. பக்குவம் அடைந்தவர்கள், பக்குவம் அடைந்த அந்த ஆன்மாவை குறிப்பதற்காக சித்தாந்தங்களிலே இந்த கொங்கை என்ற ஒரு விடயத்தை பக்குவம் என்ற குறியீட்டுக்கு ஊடாக பயன்படுத்துகிறார். இந்த பக்குவம் அடைந்த அந்த ஆன்மாவை தேடி முருகப்பெருமான் வருகிறார், வந்து அவரை ஆட்கொள்ளுகிறார். பாருங்கள், நாங்கள் முருகப்பெருமான் எங்களை தேடி வர பண்ண வேண்டும் இல்லையா? தேடி வர பண்ண வேண்டும். ரெண்டாவது, ஒரு குரு தன்னுடைய சிஷியனுக்கு ஒரு பானையை கொடுக்குறார். அவர் கேட்குற கடவுளை எப்படி கும்பிடுறது என்று அவன் கேட்டதுக்கு அப்போ குரு சொல்கிறான், இங்கே வா என்றுட்டு ஒரு பானையை தூக்கி அந்த சிஷியன்கிட்ட கொடுக்குறார். கொடுத்தால் அந்த பானை ஓட்ட பானை. அவர் சொல்கிறார், இந்த பானைக்குள்ள தண்ணி நிரப்பி கொண்டு வா, எப்படி என்ன நான் சொல்கிறேன். இப்போ இந்த சிஷியன் என்ன செய்கிறான், அந்த ஓட்டப்பானையை கொண்டே கிணத்தடியில் வச்சுட்டு வாளியால் தண்ணியை கிள்ளி ஊற்றுறான். குரு தானே சொன்னவர் அதை நிரப்ப சொல்லி. அப்போ அவர் ஊற்றுறார். ஊற்றுனா ஓட்டப்பானை நிரம்புமா? நிரம்பா. இவர் ஊட்டிக்கொண்டே இருக்கிறான். அப்போ அவன் வந்து கடைசியில் வந்து சொல்கிறான் குருவிட்ட, குருவே இது ஒரு முக்குத்தனமான வேலை, என்னால் இதை நிரப்ப முடியாது, இதை நிரப்ப முடியாது. குரு சொல்லுகிறார், இல்லை நிரப்பலாம்.
இப்போ குரு சொன்னால் மறு பேச்சில் தானே இல்லையா? இன்னொன்று நிரப்புறது யோசிச்சு பாருங்க, நிரப்பலாமா? இப்போ ஓட்டப்பானைக்குள்ளே தண்ணியை ஊத்துறோம், தண்ணி நிரம்ப இல்லை, ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ குரு சொல்கிறாரு இல்லை நிரப்பலாம், சிம்பிளாக சொல்கிறாரு நிரப்பலாம். என்ன நிரப்புறது யோசிச்சு பாருங்க. என்னப்பா குரு சொல்ற சிஷியன், அப்போ நீங்கள் செய்து காட்டுங்க. அப்போ குரு அவனை பிள்ளை கூட்டி கொண்டு போய் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு தண்ணி இறைக்கிறார். ஒரு பெரிய பாத்திரத்துக்கு தண்ணி இறைச்சிட்டு ஓட்டப்பானையை தூக்கி தண்ணிக்க வைக்கிறார். இப்போ பார், பானை நிரம்பிட்டா இல்லையா? இப்போ பானை நிரம்பிட்டா இல்லையா? நிரம்பிட்டு. ஓட்டப்பானைக்கு நீ தண்ணியை ஊற்றினி, ஆனால் நிரம்ப இல்லை. ஆனால் அந்த ஓட்டப்பானையை தூக்கி நீ தண்ணிக்க வச்சோடனே என்ன செய்யிட்டு? நிரம்பிட்டு. இப்போ நாங்கள் கடவுளை எங்களுக்குள்ள ஊத்துறதுக்கு நாங்கள் தண்டிச்சு கொண்டு வரோம். எங்களுக்குள்ள ஊத்துறதுக்கு நாங்கள் தண்டிக்கிறோம். ஆனால் ஊத்துப்படுதா? இல்லை, வலிஞ்சு வலிஞ்சு போகுது. ஆனால் எங்களை கொண்டே கடவுளுக்குள்ள வைக்கிறதுக்கு நாங்கள் தண்டிச்சால் வெற்றி பெறலாம். தண்டிச்சால் வெற்றி பெறலாம். அதை நாங்கள் முயற்சி செய்கிறோம். பாருங்க, அப்படி தண்டிச்சால் தான் வள்ளிநாயகியை தேடி முருகப்பெருமான் வந்தது போல எங்களை தேடி அவர் வருவார். அவரை எங்களை தேடி வரப்பண்ண வேண்டும். அப்போ எங்களை தேடி வரப்பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்குதான் இல்லையா? இப்போ என்ன செய்தால் அவர் எங்களை தேடி வருவார்? அதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன செய்தால் அவர் வருவார்? அப்போ கந்தர் அலங்காரத்திலேயே இன்னொரு பாட்டு இருக்கு. மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் தன்னை வைதாரையும் ஆங்கு வாழ வைப்பான். இது ஒரு சின்ன தொடர், இது ஒரு 4 வரி பாட்டு. மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் தன்னை வைதாரையும் ஆங்கு வாழ வைப்பான். பொருள் என்னண்டா, இந்த வள்ளியை ஆட்கொண்ட இந்த முருகப்பெருமான் 3 தமிழால தன்னை பேசுற ஆக்களை கூட வாழ வைப்பார். பேசுற ஆக்களை கூட வாழ வைப்பார். திருவாசகத்துல மணிவாசகர் ஏசினும் யாருன்ன ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டா என்று அங்க பதிவு செய்வார். நான் பேசினாலும் அழுதாலும் குலைந்து அழுதாலும் என் பிழைக்கு நான் வருந்தினாலும் என்னை நீ விடமாட்டாய், விடுதி கண்டாய், விடாத, என்ன பிடிச்சுக்கொள், என்ன பிடி கேட்குதாங்க. இங்க மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் தன்னை வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். 3 தமிழால அவரை பேசி நீங்க பாட்டு பாடினாலும், ஆனால் நல்ல தமிழா இருந்தால் அந்த முருகப்பெருமான் எங்களை வாழ வைப்பான் என்று சொல்லி பதிவு செய்தால் பாருங்க, நாங்கள் ஒரு நுட்பத்தை பதிவு செய்யணும். எப்படி அந்த முருகப்பெருமானை பாடுறதுக்கு பழகிட்டோம் என்றால் காணும் என்றதுதான் இன்றைய தலைப்பு. அயில்வேலன் கவி பாடுவோம். முருகப்பெருமானை என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், பாடுங்க. உங்களோட பாட்டில் இருந்து என்ன செய்யணும்? பாடும். அது சங்கீத ஞானம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவரை பாடணும். அதுக்கு தான் அந்த தொடர் முத்தமிழால் வைதாரை. நீங்க பிள்ளையா பாடினாலும் பரவாயில்லை, அது எப்படி என்றதை பேருந்து கொஞ்சம் விளக்கி போட்டு நான் இதை முடிப்பேன். பாருங்கள், பாடும். நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை முருகப்பெருமானுடைய புகழை ஒரு இடத்துல இருந்து நாங்கள் பாடுறோம். அவர் எங்களை தேடி வருவார், நீங்கள் அவரை தேடி போகணும். அவர் உங்களை தேடி வருவார், நீங்கள் ஒரு இடத்துல இருந்து அவரை பாடுங்கோ. அவரை அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு தன்னுடைய கருத்துக்களை அற்புதமாக சொல்லி ஏற்கின்ற தம்பி நவராஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. ஏன்னா இன்னைக்கு தலைப்பும் ஒன்று போடுவார்கள், ஆனால் அந்த பேச்சுற பேச்சுக்கும் தலைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் பேசுகிற பொழுது அந்த தலைப்பை மட்டும் 2 தடவை சொல்லுவார்கள். ஏன்னா நான் இந்த தலைப்பில் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் சொல்லுவார். அப்படியெல்லாம் இதுதான் அற்புதமான பேச்சு. உண்மையிலேயே மனமகிழ்ச்சிக்குரிய பேச்சு. இந்த சொற்கள் பாடுகின்ற பொழுது எழுத்துப்புடை வராமல் பாட வேண்டும் என்பது ஹார்மோனியாவுடைய ஒரு எழுத்துப்புடை வர பாடக்கூடாது. அதை நாம் தவிர்க்க வேண்டும். காலையில் மாலையில் இந்த பாடல்களை எல்லாம் பாட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் தான் அதை ஊட்ட வேண்டும். பிள்ளைகள் இதெல்லாம் படிக்கிறது தயாரிக்க நான் எழுதுகிறது எத்தனை ஒன்றை திருக்குறள் வச்சிருக்கீங்க, ஏன்னா எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அது அப்படி இல்லாமல் நம்முடைய சமயத்தை வளர்க்கின்ற அற்புதமான ஒரு பேச்சை நிகழ்த்திய தம்பி நவராஜிக்கு நன்றி கூறி பாடுங்கள். முருகப்பெருமானை பொழுது பாடுங்கள். முருகன் உங்களிடத்தில் நம்முடைய சைவ சமயத்துக்குரிய சிறப்பு என்னவென்றால், மத்திய சமயங்களிலே கடவுளை நோக்கி நாம தான் நடந்து போவோம். ஆனால் சைவ சமயத்திலே மட்டும்தான் நாம் நினைத்த
நேசித்தால் போதும் கடவுள் இறங்கி நம்மிடத்தில் வந்து விடுவார். இந்த சிறப்பு சைவ சமயத்தினுடைய உயர் படம் உலகத்தில் உள்ள எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு தன்மை. கடவுள் நம்மிடத்தில் வந்து அதற்கு என்ன செய்யலாம்னு சுகமான வழியை நம்பி சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய அருமையான பேச்சுக்கு மீண்டும் சைவக்கலை பண்பாட்டு பேரவை சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த 12/7/24 வெள்ளிக்கிழமை நிகழ்வாக பக்கவாத்திய சங்கீதம் இங்கே இன்னிசை கச்சேரி நடைபெறும் என்றும் கூறி இந்த இன்றைய இந்த